தேவனாகிய அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுடைய அருளால் இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நமதூர் மெயின் ரோடு முகமது ஃபைசல் அவர்களுடைய மகனார் முகமது ஃபுசைல் அவர்கள் எஸ்எர்னல் குர்ஆன் ஓதி முடித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் இன்று குர்ஆன் தொடங்குகின்ற ஒரு பொன்னான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அன்பிற்குரியதான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் ஒரு மனிதனை எல்லா நேரங்களிலேயும் உயர்வுபடுத்தும். அதை ஓதியவர், அதை மனனமிட்டவர், அதோடு சார்ந்திருக்கின்ற எல்லா மக்களையுமே அல் குர்ஆன் உயர்வுபடுத்தி கொண்டேதான் இருக்கும். வரும்போது கூட ஒரு செய்தி கேள்விப்படும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. நமது பக்கத்து ஊர் ஆக்கூர்ல ஒரு 15 வயது சிறுவன் அல் குர்ஆனை மனனமிட்டு முடித்தார். அதற்கான சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது என்று கேள்விப்படும் பொழுது அல் குர்ஆனோடு அவர் தொடர்பு இருந்ததினால்தான், அவர் மனனம் செய்ததினால்தான் இவ்வளவு பெரிய சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற அளவிற்கு அவர் உயர்ந்து நின்றார் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்போ அன்பிற்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குர்ஆனின் உண்டான தொடர்பு ஒரு மனிதனை உயர்வுபடுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா அல் குர்ஆன்ல அவ்வளவு செய்திகளை நமக்கு கற்றுத்தருகிறது. நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்ற செய்திதான், இந்த அல் குர்ஆனை பெற்றிருக்கின்ற நாம் இதற்கான சில கடமைகள் இருக்கின்றது. அல் குர்ஆனை தினந்தோறும் நாம் ஓத வேண்டும், அதை நாம் சிந்திக்க வேண்டும், அதன் வழியில் நாம் செயல்பட வேண்டும். இந்த அல் குர்ஆனை மற்றவருக்கு நாம் எத்தி வைக்க வேண்டும். இந்த 4ம் ஒவ்வொரு முஃமின்களின் மீதும் கடமையாக இருக்கு. இதனுடைய முதல் படியான அல் குர்ஆனை ஓதுகின்ற இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். குறிப்பா சிறுபிராயத்தில் நாம் கற்றுக் கொடுக்குகின்ற இந்த நிகழ்வு தான், ஓத துவங்குகின்ற இந்த வாழ்க்கை தான் கடைசி காலம் வரை அவர் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணம் தான். அவர் தினந்தோறும் அந்த இடத்திற்கு சொந்தமான அந்த மனிதனை பார்த்து பேசிக்கொண்டே இருக்குதான். அதாவது நம்மளை எந்த இடத்துல அடக்கம் செய்ய போறாங்களோ அந்த மணல் நம்மை பார்த்து தினந்தோறும் சொல்லுதான், அனவாஹி, நான் தனிமையின் வீடு, என்கிட்ட வந்தனா நீ தனியா தான் இருக்கணும். உலகத்துல சொத்து பத்துகளோ எவ்வளவு கோடி கணக்கில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துகளில் பதவிகளில் இருந்தாலும், குடும்பங்களும் சொந்த பந்தங்களும் நிறைந்து இருந்தாலும் அந்த மண் வீட்டில் நம்ம தனியா தான் போகணும். அதனாலதான் சொல்லுது, நான் தனிமையின் வீடு, ஏன்ட்ட நீ தனிமையாகத்தான் வருவாய், ஆனா வரும்போது உன்னோடு ஒரு நண்பனை அழைத்து வா என்று தினந்தோறும் அது நம்மை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கின்றது. நம்முடைய செவிகளில் தான் செவி மடுப்பதில்லை, ஆனால் அது நம்மை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கு. என்ற வரும்போது தனியா தான் வருவேன், உனக்கு துணையாக யாரும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருந்து பெருமக்கள் சொல்லி தருவார்கள், இந்த உலகத்துல நமக்கு நிறைய சொந்த பந்தங்கள், நமக்கான உறவுகள் நிறைய இருக்கு, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவுவார்கள். அதே போன்று நாளை மறுமையில உலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத் இருக்கு. அவங்களுடைய அந்த ஷஃபாத்தின் மூலமாக நாம் சொர்க்கம் சென்று விடலாம். அங்கும் நமக்கு நிறைய விதமான உபகரணங்களும் உதவிகளும் நம்முடைய நன்மையின் பட்டோலைகளும் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தும், இப்படி பலவிதமான நம்முடைய தோழர்களாக இதெல்லாம் இருக்கு. ஆனா மன்னரை என்கின்ற அந்த கபர் நமக்கு தனிமையான அந்த வீடு, அதற்கு நாம் நண்பனை இழுத்து செல்ல வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான், கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதுதான் நமக்கு நன்மை. அதுதான் நம்முடைய நண்பன். நம்முடைய கபருக்கு நாம் அவரை அழைத்து செல்வோமையானால், அந்த நண்பனை நாம் கூட்டு செல்வோமையானால் நிச்சயமாக அந்த நண்பர் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் அல் குர்ஆன் நம்மை பாதுகாத்து விடும். நமக்கு ஏற்படுகின்ற வேதனைகளை அது பாதுகாத்து விடுகின்றது. இது அல்லாஹ்விடத்திலே மன்னரையில் இருந்து சொர்க்கம் வரை மன்றாடுமா, இவர் என்னை தினந்தோறும் ஓதினார், ஒரு ஆயத்தை சிந்தித்து இந்த மனிதருக்கு இவர் எடுத்துரைத்தார், அவர் அந்த
வழியில் நடந்து உன்னிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார். அதற்கு காரணம் இவர்தான் அந்த மனிதனுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். 4 பேருக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கோம்ல, அல் குர்ஆன் வழியா அவர் திருந்தி வாழ்ந்து உயர்வு பெற்று விடுவாரே. ஆனால் அதற்கு அல் குர்ஆன் சொல்லுமா, இவர் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே அவரை எப்படி நீ ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கின்றாயோ, கண்ணியம் செய்தாயோ, கற்றுக் கொடுத்த இவருக்கும் நீ செய்யணும். நான் சொல்வது நாம ஆசிரியராக இருந்து யாருக்காவது உதவி செஞ்சு அப்படிதான் நாம கற்றுக் கொடுக்கணும். ஒரு வசனத்தை சிந்தித்தாலும், ஒரு வசனத்தை மற்றவருக்கு நாம் போதித்தாலும், அதற்கு குறித்த கருத்துக்களை நம்ம சொன்னாலும் நமக்கு நாளை மறுமையில் மன்னரையில் இந்த அல் குர்ஆன் சிபாரிசு செய்யும். எனவே அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆனை தினம்தோறும் ஓதுகின்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். குறிப்பா நம்முடைய குழந்தைகள், நம்முடைய ஊர்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால நல்ல முறையில மக்தப் ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் நல்ல முறையில் நடக்குது. ஆனா குழந்தைகளுடைய விடுமுறை நாட்கள் தான் அதிகம். இதற்கான சிந்தனைகளோடு செயல்படுகின்ற பெற்றோர்களும் நாளடைவில் குறைந்து கொண்டே இருக்கின்றது. குழந்தைகளை அல் குர்ஆனை ஓதுகின்ற மக்களாக, சிந்திக்கின்ற மக்களாக, செயல்படுகின்ற மக்களாக நாமும் மாறுவோம், நம்முடைய சந்ததியையும் உருவாக்குவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. என இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்தவனாக இன்றைய நாள் குர்ஆன் தொடர்கின்ற முகமது ஃபுசைல் அவர்களுக்கு நம்முடைய மதரசாவினுடைய முன்னாள் நிர்வாகி ஜஹபரத்தா அவர்கள் குர்ஆனை அன்பளிப்பு கொடுப்பார்கள். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் தொடங்கி கொடுப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي يسر ولا تعسر وتمم بالخير يا فتاح بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய முதல் பக்கம் தொடங்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதி இவர் அதன்படி நடக்க நாம் அனைவரும் துஆ செய்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஸல்லா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா
وخطايانا كلها يا رب العالمين. اللهم تمم نياتنا، احسن مقاصدنا، ودفع بلياتنا برحمتك يا ارحم الراحمين. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், சொந்த பந்தங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இன்றைய நாள் குர்ஆன் தொடங்குகின்ற இந்த மாணவருக்கு இந்த குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்களும் இந்த குர்ஆனை ஓதி சிந்தித்து அதன்படி செயல்படுவதற்கு தௌஃபீக் செய் ரஹ்மானே. யா அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் மண்ணறையிலேயும் உற்ற தோழனாக எங்களுக்கு அல் குர்ஆனை ஆக்கியவர்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஹராம் ஹலாலை பேணி நடக்கின்ற வாய்ப்பை தந்தவர்கள் புரிவாயாக. அல்லாஹ் இந்த அல் குர்ஆன் படி வாழ்ந்து உன்னிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்தவர்கள் புரிவாயாக. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.